இப்போ வந்து சூரியன் திசையில ராகு புத்தி எத்தனை நாள் இருக்கும், அப்படி இருந்தா அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னா முதல்ல அந்த கால அளவு தெரிஞ்சுக்கணும். ஒரு திசை ஒரு புத்தி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அதோட கால அளவு தெரிஞ்சாதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ சூரியன் திசையில ராகு புத்தி கரெக்டா பாருங்க, 10 மாசம் 24 நாள் மட்டும்தான் அந்த கால அளவு. 10 மாசம் 24 நாள். அது வரைக்கும் சூரியன் திசையில ராகு புத்தி அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல வேலை செய்யும். அதுக்கு என்ன எளிய பரிகாரம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் திசையில ராகு புத்தியில மக்களுக்கு போய் சேரணும் இல்லைங்களா? அது முதல் ராகு என்பதே திருநாகேஸ்வரம் தான், காளகஸ்தி. திருநாகேஸ்வரம், காளகஸ்தி இதெல்லாம் கேட்டீங்களா? திருநாகேஸ்வரத்துல போய் ராகு புத்தி நடக்கும் காலத்துல இவங்க ராகு காலத்துல போய் இவங்க விளக்கேத்தி பூமால கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி பார்த்து கும்பிட்டு வரலாம். ராகு திருநாகேஸ்வரத்துல. அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போக முடியாதவங்க காளகஸ்தி போயிட்டு வரலாம். அதுவும் ராகுடைய அம்சம் தான் அந்த கோயில். காளகஸ்தியும் ராகு அம்சம் தான், திருநாகேஸ்வரமும் ராகு அம்சம் தான். இப்போ இன்னொன்னு திருநாகேஸ்வரம்னு சொன்னோம்னா எனக்கு தோணுது, அங்க பால் அபிஷேகம் நடக்கும். அதுல சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அதுங்களுடைய உருவம் வந்து நீல நிறத்துல மாறும் அப்படின்றத நானும் கூட பார்த்திருக்கேன். நான் சொல்லி நம்பல, நான் பார்த்திருக்கேன். சோ இதுவும் நீங்க சொல்ற பரிகார டைம்லயே வருமா, இல்ல தனித்தனியா? அது ஒரு அற்புதமான விஷயம். ராகுடைய நிறமே கருநீலம் தான். கருநீலம் நீல நிறத்துல மாறிடும் பால் அபிஷேகம் பண்ணும்போது. இப்போ இந்த ராகு திசையில இருக்கிறவங்க வந்து ராகு இது புத்தி இருக்கிறவங்களும் அந்த நேரத்துல பண்ணலாம். அந்த ராகு காலம் வந்து அவருக்கு ரொம்ப சொந்தமான காலம். அதனால என்னோட காலத்துல என்ன பூஜை பண்ணும் போது அது நினைச்சபடியே அந்த நிறம் மாறுது. அந்த கோயிலுடைய அந்த சக்தி வாய்ந்த அந்த கற்களை என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரோட்டம் உள்ள கல்லுல இப்ப எப்படி நீங்க வந்து வைரம் இருக்குதுன்னா வைரத்துல வந்து விளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு பவர் ஜாஸ்தி, விளைச்சல் கம்மியா இருக்கிறதுக்கு பவர் கம்மி. அதே மாதிரி அந்த ராகு நீல கலர்ல வர்றதுக்கு அந்த உயிரோட்டம் உள்ள கல்லுல பல பாறாங்கல்லுல ஒரு புண்ணியமான ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல அது பல ஆயிரக்கணக்கான அடிக்கு கீழே அந்த கல்லு உயிரோட்டமான கல்ல அது சித்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து சிற்பி கிட்ட கொடுத்து அது ராகு சிலையை செஞ்சு வச்சதுனாலதான் அந்த நிறம் வந்து மாற அளவுக்கு அந்த பவர். அதனாலதான் அந்த வைப்ரேஷன் அந்த கோயில் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ராகு புத்தி நடக்கிறதுனால ராகு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றோம். அந்த மண்ணுல போய் கால் எடுத்து வச்சுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சிறப்பு வளர ஆரம்பிச்சு. அதனால திருநாகேஸ்வரமும் போய் தேங்காவை உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சூரிய திசையில ராகு புத்தி நடக்கிறவங்க. ஆமா. அதே போல காளகஸ்தி போய் சாமி கும்பிட்டு வரலாம். இது வந்து கண்டிப்பா அவங்க செய்யணும். ராகு என்பது மூங்கில். ராகுன்னா மூங்கில். ஒரு காரியத்துக்கு நீங்க போவோம்னா கூட இப்ப ராகு காலத்துல ஒரு இடத்துக்கு போறோமே, அந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமா நீங்க நினைச்சிட்டு பயப்பட்டு இருந்தீங்கன்னா, மூங்கில வந்து உடைச்சு போட்டு நீங்க அந்த காரியத்துக்கு போனீங்கன்னா இங்கேயே அந்த தடை நீங்கிடும். புதுசா இருக்கு இந்த பரிகாரம். இது எளிய பரிகாரம். ராகுன்னா மூங்கில். அப்ப நம்மள ஆப்போசிட்டா தான் வரும். ராகுங்கிறது ரிவர்ஸ்ல தான் வரும். அப்போ ஒரு தடை நீங்க ஒரு சகல ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போவோம்னா, ஒரு மூங்கில் குச்சியை உடைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இது எல்லா காரியங்களுக்கும் எல்லாம் ராகுடைய அம்சம் மட்டும்தான். ஆமா. ராகு புத்தி நடக்கிறவங்க மூங்கில் செடி வீட்டுல வளர்த்தலாம். ஆமா. மஞ்சள் நீர் டெய்லி அது மேல ஊத்திட்டு வரலாம். மஞ்சள் நீர் மஞ்சள் பொடியை கலக்கி டெய்லி காலையில அந்த மஞ்சள் நீர் ஊத்திட்டு வந்தாங்கன்னா மூங்கில் செடி அவங்க சுத்தி வந்தா அவங்களுக்கு அந்த அம்சம் நல்லா வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப மிக மிக பயனுள்ளதான ஒரு பரிகாரம் இது. எளிய பரிகாரம் கூட. இதுல பணம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வீட்டுல மூங்கில் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்றது இதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? ஆமாங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற மூலிகையிலேயே ராஜ மூலிகை வந்து மூங்கில் தான். எல்லா மூங்கிலுமே அதுவா இயற்கையாவே எல்லா மரங்களும் தானா உடையும். மூங்கில் மட்டும் எவ்வளவு காத்தடிச்சாலும் பூமி வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேல போக அது உடையாது. இது ராஜமூலிகை. அந்த காலத்துல கொடி கம்பம் போடுறதா இருந்துச்சுன்னா 110 அடி 120 அடிக்கு வந்து ஒரே மூங்கில் இருக்கும். அந்த மூங்கில் எல்லாம் செதில்கள் எல்லாம் செதுக்கி அந்த மூங்கில கொண்டு வந்து நெட்ட வச்சு ஒரு 40 நாளைக்கு விழா எடுத்து கொண்டாடுவாங்க. அந்த மூங்கில்ல மேல கொடி பறக்கும். எவ்வளவு காத்தடிச்சாலும் அது சாயாது. அதனால அந்த மூங்கில் வந்து அவ்வளவு பவர். ரெண்டாவது மூங்கில் செடி வச்சிருந்தாங்கன்னா வீட்டுல காசு தங்கும். இன்னைக்கே நம்ம செஞ்சிடறது. கண்டிப்பா இன்னைக்கே போய் நம்ம செய்யணும். நீங்க சைனாவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே மூங்கில் தான் வச்சிருப்பாங்க. இப்ப சில ஹோட்டல்கள் எல்லாம் பாருங்க மூங்கில் செடி வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஆமாங்க. அந்த ஹோட்டல்ல எல்லாம் பாருங்க எப்பவுமே கூட்டம் இருக்குது, எப்பவுமே காசு வந்துகிட்டே இருக்கா இல்லையா? அப்ப அது போல நீங்களுமே யாரா இருந்தாலும் மூங்கில் செடி ஒரு
இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க, வைக்கலாம். மரம். அது வைக்கிறது நல்லது. மூங்கில் ட்ரீ இது ஆமா. பேம்போ ட்ரீ சொல்லுவாங்க. ஆமா, அது கண்டிப்பா வைக்கலாம். இது எளிய பரிகாரம், அது மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணும், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த ரொம்ப அழகழகான நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அதாவது சூரியன் திசையில இப்ப செவ்வாய் புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். இன்னும் நிறைய அவங்க ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம எந்த பரிகாரமா இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். சோ அதற்காக நீங்க ஐயாவை நீங்க அணுகலாம். சோ ஐயாவுடைய ஃபுல் விவரங்களும் நாங்க உங்களுக்கு கொடுத்தோம்.